ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேயன் மெட்டீரியல் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இதோட வித்து வந்து 44 இன்ச்சில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாங்க. வித்து வந்து 52 இன்ச்சு, ஹைட்டு வந்து 32 இன்ச்சு. நம்ம கீழே இருக்கிறது ஸ்லீவுக்கு. இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம டாப் பார்ட்டில் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ டாப்போட உயரம் பார்த்திங்கன்னா, டாப்போட உயரம் வந்து 14 இன்ச் எடுத்துக்கலாங்க. 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக விட்டுக்கிறோம். மொத்தமாகவே 4.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 4 இன்ச் எடுத்துக்கலாங்க. மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க கிராஸாக கட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து 7 இன்ச் எடுத்துக்கலாங்க. மார்பு சுற்றளவு 9.5 + 1.5 இன்ச் எடுத்துக்கலாங்க. அதேமாதிரி கீழே 9 + 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து லைன் போட்டுக்கலாம். ஆம்கோலில் வந்து பாதியாக நம்ம மார்க் பண்ணி 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே. அதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கலாங்க. முன்பகுதிக்கு வந்து 1/2 இன்ச்சு நம்ம வந்து குறைச்சி ரவுண்டு போட்டுக்கலாம். கீழே 9 + 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. அதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த நெக்கு வந்து உங்களுக்கு வேணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 5 இல்லைன்னா 6 இன்ச் வச்சுக்கோங்க. கீழே 1 இன்ச் நம்ம வச்சு அப்படியே நம்ம கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பின்பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஷோல்டர் வந்து கிராஸாக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்பகுதி நம்ம ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பின்பகுதியோடது வந்து நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து உயரம் முன்பகுதிக்கு 6 இன்ச்சு வச்சுருந்தாங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு சைடில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பேக் சைடில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். அது வந்து மேலே இருக்கிறது நல்ல பக்கம், கீழே இருக்கிறது வந்து ராங் சைடுங்க. இப்போ ஒரு சைடு நம்ம அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த அடிக்காத பக்கத்துலேருந்து நம்ம அப்படியே நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். வச்சு தைச்சிக்கலாம். நம்ம தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுக்கலாங்க. எங்கெல்லாம் கார்னர் பகுதி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். படிமான தையல் வந்து நம்ம இதுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு வந்துடும். இப்போ பிசுறு இல்லாததுனால நம்ம அப்படியே மடித்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே மடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பக்கம் சைடில் அடிச்சுட்டு வந்ததுனால அப்படியே நம்ம இப்போ மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிசுறு தெரியாது. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாங்க. 11 இன்ச் எடுத்திருக்கேன் உயரம். அதே மாதிரி 11 இன்ச் அகலம் எடுத்திருக்கேங்க. முன்பகுதியை வந்து கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போது நல்ல பக்கம் ரெண்டையும் ஒரே சைடில் போட்டு நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், ஸ்லீவ் இந்த மாதிரி வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இப்போ வந்து நம்ம பாட்டம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோங்க. பாட்டமோட வித்து பார்த்திங்கன்னா 52 இன்ச் இருக்கும். இப்போ நம்ம வந்து 3 இன்ச்சு இடைவெளி விட்டு நம்ம மார்க் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த 52 இன்ச்சுக்கும் நம்ம வந்து அப்படி மார்க் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நம்ம இப்போ மடிச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சை விட்டுருங்க. அது தையலுக்காக நம்மளுக்கு போயிடும். 2வதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பின் போட்டுக்கோங்க. அதேமாரி இங்கேருந்து இந்த பக்கம் திருப்பி நம்ம பின் போட்டுக்கணும். பின் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து சரியாக வராது தைக்கிறப்ப. இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட டாப்போட அகலம் எவ்வளோ இருக்கோ, கீழே அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு துணி கம்மியாக இருந்துச்சுன்னா நடுவில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலேயே தையல் போட்டு வந்துடலாங்க. தையல் போட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பின்னெல்லாம் கழட்டிடலாங்க. இதை வந்து 2ஆக மடித்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நடுப்பகுதி எதுவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட டாப் பார்ட்டை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட நடுப்பகுதியும் இதுவும் ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். முன்பகுதி ஏதோ அதை பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சைட்லலாம் நம்ம எவ்வளோ பிடிக்கணுமோ, கீழே பாட்டமுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சாலே போதுங்க. மேலே வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம், அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அதேமாதிரி கீழே நம்ம வந்து 2 மடிப்பு மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம், பிசுறு தெரியாத மாதிரி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.